Hello everyone, welcome back to our channel. நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கான இன்டர்மீடியட் கிராமர் லெசன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம டே 8 லெசன்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் தான் பார்க்க போறோம். பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் நம்ம அதிகமா ரிட்டன் ஃபார்மேட்ல தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நியூஸ் பேப்பர்ஸ், ஆர்டிகல், காமன் இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ நம்ம ஸ்கூல்ல சர்க்குலர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதுல கூட பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்கும். அண்ட் ஸ்கூல்ல இருந்து நமக்கு அனுப்புற இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதாவது ஸ்கூல் ரிலேட்டடா, எக்ஸாம் ரிலேட்டடா, லீவ் ரிலேட்டடா அனுப்புற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால எந்த ஒரு கண்டென்ட்டையும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். முக்கியமா நம்ம பசங்களோட புக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நமக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா அவங்களுக்கு டீச் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டே 7 லெசன்ல என்ன பார்த்தோன்றதோட சின்ன ரீகேப் பார்த்துடலாம். டே 7 லெசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் என்னன்னா சின்ஸ், எவர், நெவர். சின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சின்ஸ்ன்றது என்ன பார்த்தோம், அப்போதிலிருந்து, அதிலிருந்து அப்படின்ற மீனிங்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2015 அப்படின்னா 2015ல இருந்து நான் அந்த கம்பெனிலேயோ இல்லை இங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால நாங்க சின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டைமிங் சொல்றோம். இதே போல பாஸ்ட்லயே ஆரம்பிச்சு பாஸ்ட்லயே முடிஞ்ச விஷயங்கள் சொல்லும் போதும் சின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் தட் கம்பெனி சின்ஸ் 2015 டு 2020. அதாவது 2015ல ஸ்டார்ட் பண்ணி 2020 வரைக்கும் நாங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பாஸ்ட்ல முடிஞ்ச விஷயங்களையும் சொல்லலாம். பட் டூன்ற எண்ட் டைமிங் சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இதே போல சின்ஸ்க்கு அதனால, அதனால் அப்படின்ற ரீசன் சொல்ற மாதிரி மீனிங்லயே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் நாட் கம் டு ஆஃபீஸ் சின்ஸ் ஐ எம் சிக் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரீசன் சொல்றோம். நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன், எனக்கு வந்து நான் சிக்கா இருக்கிறதுனால நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரீசன் சொல்ற இடத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயே எவர் சின்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். எவர் சின்ஸ் அப்படின்னாலும் அதிலிருந்து அப்படின்னு தான் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், we had a fight last week. I haven't met her ever since அப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபைட் லாஸ்ட் வீக், அதுல இருந்து நான் அவளை வந்து பார்க்கல, மீட் பண்ணல அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுவும் அதுல இருந்து தான் எவர் சின்ஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சின்ஸ் தென் அப்படின்ற வேர்ட் பார்த்தோம். சின்ஸ் தென்னாலும் அதுல இருந்து அதே மீனிங் தான், எவர் சின்ஸ் மாதிரியே தான். பட் இதை கன்ஜங்ஷனா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மூவ் டு சென்னை இன் 2020 சின்ஸ் தென் ஐ ஹவ் பின் லிவிங் தேர் அப்படின்னா நான் சென்னைக்கு 2020 தான் மூவ் ஆனேன், அப்போதுல இருந்து, சின்ஸ் தென்னா அப்போதுல இருந்து நான் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம நெவர் பார்த்தோம். நெவர்னா ஒருபோதும் இல்லை, இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, அந்த மாதிரி இடத்துல நம்ம நெவர் யூஸ் பண்ணிக்கலாம். நெவர் டூ லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். நெவர் டூ லைக் தட்னா இந்த மாதிரி எப்பயுமே பண்ணாத அப்படின்னு ஒரு காமனா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி இல்லை ஆர்டர் பண்ற மாதிரி. another எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் நெவர் விசிட்டட் கேரளா அப்படின்னா நான் கேரளா போனதே இல்லை, நான் போய் பார்த்ததே கிடையாது, விசிட் பண்ணதே கிடையாது அப்படின்றத சொல்றோம். ஐ ஹவ் நெவர் விசிட்டட் கேரளா. ஃபைனலா நம்ம பார்த்த வேர்ட் எவர். எவர் அப்படின்னா எப்பவாவது ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறியா அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது எவர்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாவ் யூ எவர் ஹெல்ப்டு மீ இன் ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் அப்படின்னு கேட்கலாம். நீ எப்பயாவது எனக்கு வீட்டு வேலைகள்ல உதவி பண்ணிருக்கிறியா, ஒரு விஷயத்த எப்பயாவது பண்ணிருக்கியான்னு கேட்கும்போது எவர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். டோன்ட் யூ எவர் கெட் டயர்ட் அப்படின்னா நீங்க எப்போதுமே டயர்டாகவே மாட்டீங்களா, எப்போதுமேன்ற மீனிங்லேயும் வரும். நீங்க எப்பயுமே டயர்டே ஆக மாட்டீங்களா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து கேட்கலாம். டோன்ட் யூ எவர் கெட் டயர்ட். இந்த டே 7 லெசன் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டே 8 லெசன் பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுல ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம், நம்மளோட கிராமர் லெசன்ல இருந்திருக்கும். இதோட தமிழ் மீனிங் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்றத செய்வினை அப்படின்னு சொல்லுவோம், பாசிவ் வாய்ஸ் அப்படின்றத செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரோட் அ லெட்டர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேற்று நான் ஒரு லெட்டர் எழுதினேன் அப்படின்னு சொல்றோம். இதே நான் பாசிவ்ல சொல்லும் போது a letter was written by me, அதாவது ஒரு லெட்டர் என்னால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாசிவ் வாய்ஸ்ல அந்த வேலை செய்யற ஒரு நபரை பிரபலப்படுத்துற மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த செயலை இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பிரபலப்படுத்துற மாதிரி இடத்துல நம்ம பாசிவ் வாய்ஸ்ல சொல்லலாம். அண்ட் சில இடத்துல நம்ம யார் அந்த ஆக்ஷனை செஞ்சாங்கன்றத சொல்ல வேணாம் அப்படின்னா நம்ம பை யூஸ் பண்ணி சொல்ல வேணாம். இப்போ இந்த வீடு எப்போ கட்டினாங்க அப்படின்னு கேட்டா நம்ம இந்த வீடு அப்பா கட்டினாங்கன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். யாரு கட்டினாங்கன்னு கேட்டாதான் மை ஃபாதர் பில்ட் திஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோமே தவிர இந்த வீடு எப்பொழுது கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம கேட்கும்போது திஸ் ஹவுஸ் வாஸ் பில்ட் இன் 2000 அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது 2000 கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த செயலை செஞ்சவங்க யாருன்னு சொல்ல வேணாம் அப்படின்ற இடத்துல நம்ம பை யூஸ் பண்ண வேணாம். கண்டிப்பா அதை சொல்லணும் அப்படின்ற இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பிலிம்ல எல்லாம் கூட பார்க்கலாம், டைரக்டட் பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஃபுல்லா எப்படி நம்ம டீடைலா சொல்றது அப்படின்னா, திஸ் பிலிம் வாஸ் டைரக்டட் பை வெற்றிமாறன் அப்படின்னா
இந்த படம் வெற்றிமாறனால் இயற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல டைரக்டர் நேம் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். சோ இவரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றதா பாசிவ் வாய்ஸ். இப்ப பாசிவ் வாய்ஸ் பத்தி உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட காமன் ரூல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டேபிள் காலம் வழியா சொல்றேன். அண்ட் பிஃபோர் தட் சில பேருக்கு இந்த வாஸ் யூஸ் பண்றதுல ஒரு டவுட் இருக்கும். எந்த இடத்துல வாஸ் வரும்? இப்ப நான் ஒரு வேலையை செஞ்சேன்னா ஐ வாஸ்ன்னு சொல்லலாமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இப்ப அதுக்கான கிளாரிட்டி என்னன்றத சொல்றேன். இப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே. இந்த இடத்துல நான் நேற்று பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல நான் எந்த ஒரு வேலையை பத்தியுமே நான் பேசல. நான் நேற்று எப்படி இருந்தேன், என்னோட ஸ்டேட்டை பத்தி பேசுறேன். ஸோ ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். இதுவே நேற்று நான் ஒரு வேலையை செஞ்சேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிளீன்டு மை ரூம் எஸ்டர்டே அப்படின்னா நேத்து நான் என்னோட ரூமை கிளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். சில பேர் இதை ஐ வாஸ் கிளீன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் என்டையர்லி ராங். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நாம தான் அந்த வேலையை செய்யறோம். அந்த வேலையை செய்யற நபர் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஐ கிளீன்ட் மை ரூம் எஸ்டர்டே அப்படின்னு தான் சொல்லணும். இதையே பாசிவ் வாய்ஸ்ல நம்ம சொல்லும்போது த ரூம் வாஸ் கிளீன்டு பை மீ. இந்த இடத்துல வாஸ் கிளீன்டுன்னு சொல்றோம். பட் இங்க கிளீன்டுன்றது செகண்ட் ஃபார்ம் கிடையாது, தேர்ட் ஃபார்மா யூஸ் பண்ணுவோம். த ரூம் வாஸ் கிளீன்டு பை மீ. இந்த இடத்துல ரூம் ஏதாவது ஆக்ஷனை செய்தா? இல்ல. ரூம் அப்படின்றது ஆப்ஜெக்ட், அதாவது ஆக்ஷனை ரிசீவ் பண்றவங்களை பத்தி சொல்றோம். த ரூம் வாஸ் கிளீன்டு பை மீ. இந்த ரூம் மேல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, ரூம் எந்த வேலையும் செய்யல. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ரூல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம ஒரு டேப்லெட் காலம் பார்க்கலாம். இந்த டேப்லெட் காலம் மூலயமா உங்களுக்கு எல்லா ரூல்ஸையும் நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ எப்படி நம்ம ஆக்டிவ் டு பாசிவ் மாறுது, எந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தா அது ஆக்டிவ், அது பாசிவ்ல எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே இது பாசிவ் தான் அப்படின்றது நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்ன்ற ஹிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 12 டென்சஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதுல நம்ம 11 தான் இம்பார்ட்டன்டா பார்த்தோம். ஸோ அதெல்லாம் தான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யார் அந்த ஆக்ஷனை செய்யறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இதுதான் அந்த ஆக்டிவ் வாய்ஸோட ரூல். பாசிவ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருப்பாங்க. ஆப்ஜெக்ட்ன்றது யாரு அப்படின்னா ஒரு செயலோட ரிசல்ட் ஆஃப் ஆக்ஷன், அப்படி இல்லைன்னா ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன். இப்ப நான் ஒரு வீடு கட்டுறேன்னா அந்த கட்டுறதோட ரிசல்ட் என்னன்னா ஒரு நியூ ஹவுஸ் இல்லையா? அதுதான் அங்க ஆப்ஜெக்டா இருக்கும். இப்ப நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றேன், ஐ ஹெல்ப்டு ஹர் அப்படின்னு சொல்லணும்னா என்னோட ஹெல்ப்பை ரிசீவ் பண்றவங்க யாரோ அவங்க தான் ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ ஆப்ஜெக்ட்ன்றது நம்ம லாஸ்ட்ல இருக்கிற வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ரிசல்ட் ஆஃப் த ஆக்ஷன் இல்லைன்னா ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ இதோட ரூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறமா பி வேர்ப் நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ணும்போது பி வேர்ப் என்னன்றதை டென்ஸ் மூலியமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன வேர்ப் இருக்கோ, அது என்ன டென்ஸா இருந்தாலும் சரி, என்ன வேர்ப் இருக்கோ அதோட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பை ஆட் பண்ணணும். அதாவது அந்த வேலையை யார் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பிரபலப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா பை ஆட் பண்ணி என்ன சப்ஜெக்டோ அவங்க நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப டேப்லெட் காலம்ல பாத்தீங்கன்னா டென்சஸ், ஆக்டிவ், பாசிவ். ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டு நம்ம எல்லா டென்ஸ்லயும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம். இப்ப பாசிவ் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா 8 டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆக்டிவ்ல 12 இருக்கும். பாசிவ்ல நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா 8 டென்ஸ் மட்டும் தான். ஸோ அதை மட்டும் நம்ம இப்ப டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்க போறோம். இதுக்கான சென்டென்ஸ் பாருங்க. ஷி ப்ரிப்பேர்ஸ் அ டெலிஷியஸ் ரெசிபி அப்படின்னா அவங்க இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது எப்பயுமே டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டியில ருட்டீனான விஷயங்கள் பத்தி நம்ம ப்ரெசன்ட்ல சொல்லுவோம். ஷி ப்ரிப்பேர்ஸ் அ டெலிஷியஸ் ரெசிபி எவ்ரி டே அப்படின்னா அவங்க தினமும் ஒரு சுவையான ரெசிபி பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம பாசிவ்ல மாத்தும் பொழுது அ டெலிஷியஸ் ரெசிபி இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஹர் அப்படின்னா அவளால் தினமும் சுவையான ரெசிபிகள் செய்யப்படுகிறது, தயார் பண்ணப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப ரூல் படி பாசிவ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் எழுதணும் இல்லையா? இப்ப ஆப்ஜெக்ட் என்னன்னா டெலிஷியஸ் ரெசிபி அப்படின்றது, அதாவது ரிசல்ட் ஆஃப் த ஆக்ஷன் இங்க ஆப்ஜெக்ட் டெலிஷியஸ் ரெசிபி. நெக்ஸ்ட் பி வேர்ப் என்னன்னு பார்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு பி வேர்ப் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? இஸ் இல்லைன்னா ஆர். இது சிங்குலர் அப்படின்றதுனால நம்ம இஸ் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம் ப்ரிப்பேர், ப்ரிப்பேர்டுன்னு எழுதுறோம். ஸோ டெலிஷியஸ் ரெசிபி இஸ் ப்ரிப்பேர்ட். யாரால் அப்படின்னா அவளால். அப்ப ஷீன்றது ஹெர்ரா அங்க சேஞ்ச் ஆகுது. பை ஹெர், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இந்த சென்டென்ஸ் எப்படி மாறும்? ஷி ப்ரிப்பேர்ட் அ டெலிஷியஸ் ரெசிபி அப்படின்னா அவள் ஒரு சுவையான டிஷ் தயார் செய்தால், செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். இதை நம்ம பாசிவ்ல மாத்தும் பொழுது அ டெலிஷியஸ் ரெசிபி வாஸ் ப்ரிப்பேர்ட் பை ஹர். இப்போ நாங்க இஸ் ப்ரிப்பேர்டுன்னு பார்த்தோம். இங்க வாஸ் ப்ரிப்பேர்ட். இங்கேயும் சிங்குலர்ன்றதுனால பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம வாஸ் இல்லைன்னா வேற தான் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர்னால வாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அ டெலிஷியஸ் ரெசிபி வாஸ் ப்ரிப்பேர்ட் பை ஹர். நெக்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர்ல எப்படி சொல்லலாம்? ஷீ வில் ப்ரிப்பேர் அ டெலிஷியஸ் ரெசிபி அப்படின்னா அவள் ஒரு சுவையான ரெசிபி செய்வாள். ஃபியூச்சர்ல சொல்றோம். இப்ப டுமாரோ கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இதை நம்ம பாசிவ்ல சொல்லும்போது a delicious recipe will be prepared by her அப்படின்னா சுவையான ரெசிபி அவளால் செய்யப்படும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க வில் ப்ரிப்பேர் அப்படின்றது அங்க பாசிவ்ல மாறும்போது நம்ம வில் கூட இஸ் பி வெர்ப்ஸ்லாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ டைரக்டா நம்ம வில் பீன்னு ஆட் பண்ணணும். வில் பி ப்ரிப்பேர்ட் பை ஹர். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் அ டெலிஷியஸ் ரெசிபி அப்படின்னா அவள் இப்பொழுது ஒரு சுவையான ரெசிபி செஞ்சுட்டு இருக்கிறா, செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம பாசிவ்ல மாற்றும் பொழுது a delicious recipe is being prepared by her. இப்போ நம்ம இஸ் போட்டு அதுக்கு பக்கத்துல நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆட் பண்ணணும். பட் நம்ம டைரக்டா ஆட் பண்ண முடியாது இல்லையா? இது வந்து கண்டினியூஸ் ஃபார்ம். ஸோ அதை மீன் பண்றதுக்காக தான் நம்ம பீயிங்ன்ற ஒரு வேர்ட் ஆட் பண்றோம். ஸோ டெலிஷியஸ் ரெசிபி இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் பை ஹர். நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்ல எப்படி சொல்லலாம்? ஷி வாஸ் ப்ரிப்பேரிங் அ டெலிஷியஸ் ரெசிபி அப்படின்னா அவள் ஒரு சுவையான ரெசிபி செய்து கொண்டு இருந்தாள் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம பாசிவ்ல மாற்றும் பொழுது a delicious recipe was being prepared by her அப்படின்னா ஒரு சுவையான ஒரு டிஷ். ரெசிபின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு டிஷ் தான், நம்ம சமைக்கிற ஏதாவது ஒரு டிஷ் தான். ஒரு சுவையான டிஷ் வந்து செய்து கொண்டு இருந்தால், அவளால் செய்யப்பட்டு கொண்டு இருந்தது. ஸோ தமிழ்ல வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான மீனிங்ல தான் இருக்கும். பட் உங்களுக்கு பார்த்தோன்னே அதை பாசிவ்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டா கூட போதும். ஸோ டெலிஷியஸ் ரெசிபி இங்க வந்து அங்க இஸ் பீயிங்னு பார்த்தோம், இங்க வாஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் பை ஹர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல எப்படி சொல்லலாம்? She has prepared a delicious recipe அப்படின்னா அவ ஒரு சுவையான டிஷ் வந்து செய்திருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ரீசன்ட் பாஸ்ட்ல சொல்றோம் she has prepared a delicious recipe. இது நம்ம பாசிவ்ல சொல்லும்போது a delicious recipe has been prepared by her. ஓகே, இப்போ a delicious recipeன்றது சிங்குலர். ப்ளூரலா இருந்தா தான் நம்ம have யூஸ் பண்ணணும். இங்க has தான் யூஸ் பண்ண போறோம். has been prepared. இங்க ஏன் been ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க ஆல்ரெடி நமக்கு தேர்ட் ஃபார்ம் தான் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம been பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றதுனால been ஆட் பண்ணி has been prepared அப்படின்னு சொல்றோம். has been prepared by her. இதோட மீனிங் பாத்தீங்கன்னா a delicious recipe அவளால் செய்யப்பட்டிருக்கிறது. ரீசெண்டா பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத அவளால் அவங்க பண்ணினாங்கன்றத மென்ஷன் பண்ணி கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றோம். இதே பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லும் போது she had prepared a delicious recipe. பாசிவ்ல மாத்தும் போது அதே மாதிரிதான் been ஆட் பண்ண போறோம். a delicious recipe had been prepared by her. அவங்களால் செய்யப்பட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்? She will have prepared a delicious recipe அப்படின்னா இப்போ நம்ம நாளைக்கு எதிர்காலத்தில் நடக்கிற ஆக்ஷன் நம்ம இமேஜினரியா சொல்றதுதான். அவள் ஒரு சுவையான ரெசிபி செய்திருப்பாள் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம பாசிவ்ல சொல்லும் பொழுது a delicious recipe will have been prepared by her அப்படின்னா அவளால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றோம். இங்கேயும் அதே மாதிரிதான் been மட்டும் ஆட் பண்ண போறோம். will have been prepared by her. நெக்ஸ்ட் மாடல் ஆக்சிலரிஸ்லயே நம்ம வந்து இந்த மாதிரி பாசிவ் மேக் பண்ணலாம். இப்போ மாடல் ஆக்சிலரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? can, could, may, might, shall, should இதெல்லாம். இது என்ன வந்தாலுமே ரூல் சேம் தான். இப்போ இங்க ஆக்டிவ்ல பாத்தீங்கன்னா she can prepare a delicious recipe. இப்ப கேன்னா என்ன பார்த்திருக்கோம்? முடியும்னு பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ அவளால் ஒரு சுவையான ரெசிபி செய்ய முடியும் அப்படின்றத எபிலிட்டி இங்க சொல்றோம். இதை நம்ம பாசிவ்ல மாற்றும் பொழுது a delicious recipe can be prepared by her. இதுவும் அதே தான், கொஞ்சம் நம்ம மாத்தி சொல்றோம் தமிழ் மீனிங்ல. இப்ப கேன் ப்ரிப்பேர் அப்படின்றது அங்க தேர்ட் ஃபார்ம் மாறிடும். கேன் பக்கத்துல நம்ம டைரக்டா தேர்ட் ஃபார்ம் ஆட் பண்ண முடியாது. ஸோ கேன் பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்றோம். எந்த மாடல் ஆக்சிலரி வந்தாலும் இதே மாதிரிதான். இப்போ வந்து ஷுட் பி ப்ரிப்பேர்டு, அ டெலிஷியஸ் ரெசிபி ஷுட் வந்துச்சுன்னா ஷுட் பி ப்ரிப்பேர்டுன்னு மாறும். இல்ல மே வந்துச்சுன்னா மே பி ப்ரிப்பேர்டுன்னு மாறும். ஸோ ரூல் சேம் தான். எந்த மாடல் ஆக்சிலரினாலும் பி ஆட் பண்ணி தேர்ட் ஃபார்ம் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். மீனிங்கும் மோரலா சிமிலர் தான். ஒரு சுவையான ரெசிபி அவளால் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப கொஞ்சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஓகே இதுதான் பாசிவ் வாய்ஸ், இப்படிதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்டா நம்ம சென்னையில ஃபிளட் வந்துச்சு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா அப்ப வந்து நியூஸஸ்ல இருந்து நான் சில சென்டென்சஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அது எப்படி இருக்கு, அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சென்னை இஸ் ஃபிளட்டட் அப்படின்னா சென்னை வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுவும் பாசிவ் தான் இல்லையா? ஸோ சென்னை இஸ் ஃபிளட்டட். இப்போ இங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட பாசிவ் வாய்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா கார்ஸ் வேர் ஸ்வெப்ட் அவே அப்படின்னா கார்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கார்ஸ் வேர் ஸ்வெப்ட் அவே இது பாஸ்ட் டென்ஸோட பாசிவ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன், பீப்புள் வில் பி ப்ரொடெக்டட் அப்படின்னா மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். சிம்பிள் ஃபியூச்சர் பார்த்தோம் இல்லையா? அதோட பாசிவ் வாய்ஸ். People will be protected. Will be third form. Will be protected. Next one, preventive measures are being taken அப்படின்னா தடுப்பு நடவடிக்கைகள். இப்ப வெள்ளம் வந்து திரும்ப வரக்கூடாது, இல்ல அது கண்ட்ரோல் பண்றதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க இல்லையா? அதுதான் preventive measures அப்படின்னு சொல்றாங்க. preventive measures is being taken அப்படின்னா
தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இஸ் பீயிங் டேக்கன் அப்படின்றது என்னது? பிரசன்ட் கண்டினியூஸோட பாசிவ் வாய்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், அஃபெக்டட் பீப்புள் வேர் சேவ்ட் அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்கள் காப்பாற்றப்பட்டனர். வேர் சேவ்ட் அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட பாசிவ்ல கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், சென்னை ஹேட் பீன் ஆல்ரெடி பேட்டர்ட் பை வர்தா சைக்ளோன் அப்படின்னா சென்னை ஏற்கனவே வர்தா புயலால் பாதிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஹேட் பீன் ஆல்ரெடி பேட்டர்ட் அப்படின்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா, அதோட பாசிவ் வாய்ஸ்ல கொடுத்திருக்கு. சென்னை ஹேட் பீன் ஆல்ரெடி பேட்டர்ட், பேட்டர்னா தாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். எதால? பை வர்தா சைக்ளோன், வர்தா புயலால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், சென்னை ஹாஸ் பீன் பேட்டர்ட் பை ஃப்ளட் அகைன் அப்படின்னா சென்னை மீண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறது பட்டுள்ளது அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல நம்ம சொல்றது. பிரசன்ட் பர்ஃபெக்டோட பாசிவ் வாய்ஸ். சென்னை ஹாஸ் பீன் பேட்டர்ட் பை ஃப்ளட் அகைன் அப்படின்னு சொல்றோம். மீண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது பாசிவ்ன்றது உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஹாஸ் பீன் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி சென்னை தான் ரிசீவர் இல்லையா, ஸோ அவங்க மேல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அந்த பிளேஸ் மேல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கிறதுனால சென்னை ஹாஸ் பீன் பேட்டர்ட் பை ஃப்ளட் அகைன். இப்ப பார்த்த ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே உங்களுக்கு பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எங்க பார்த்தாலும் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும், மீனிங்கும் புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா உங்க பசங்களோட புக்ஸ்ல எடுத்து எங்கெல்லாம் பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்டோரி புக் எடுத்துக்கோங்க, அதுல எங்க இருக்குன்றத பாருங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கணும். நியூஸ் பேப்பர்ஸ்ல ஓரளவு லைட்டா ரீட் பண்ணிட்டே வந்துட்டு எங்கெல்லாம் பாசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அது இந்த டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா டென்ஸ்லயும் மீனிங் சொன்னோம் இல்லையா, எப்படி எப்படி மீனிங் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேப்லெட் காலமும் கொஞ்சம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மீனிங் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களோட ப்ராக்டிஸ்க்காக நான் ஒரு 3 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதை நீங்க பாசிவ் வாய்ஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி பாருங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் காமெண்ட்ஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த வீடு என்னால் கட்டப்பட்டது. செகண்ட் ஒன், பணம் அப்பாவால் அனுப்பப்பட்டுள்ளது. தேர்ட் ஒன், மதிய உணவு தயாராகி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த 3 சென்டென்ஸையும் பாசிவ் வாய்ஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஓரளவு நமக்கு புரிஞ்சிருச்சுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. இன்னைக்கு பார்த்த டாபிக் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பாசிவ் வாய்ஸ்ன்றது ரொம்ப ஒரு பேர்டனா கொஞ்சம் கஷ்டமான டாபிக்கா பார்ப்பாங்க. பட் அப்படி கிடையாது. ஓரளவு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியான டாபிக் தான். முக்கியமா அது ரிட்டன் ஃபார்மேட்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை நீங்க ஸ்போக்கன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்க கொஞ்சம் நோட்ல ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். Day 1ல இருந்து Day 7 லெசன்ஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம பாருங்க. எந்த லெசனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே நோட்ல ரைட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்டர்மீடியட் கிராமர் லெசன் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட Day 9 லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.